ரஞ்சித் என்ற நண்பர் மின்னஞ்சல் பண்ணியிருக்காரு. எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. எஃப்எம்னா ரேடியோ சரி 91.1. லவ்னு நான் +2லேருந்து ஒரு பொண்ணு ஒன் சைடாக லவ் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் இப்போ 2016 மார்ச் மாசத்துல தான் அவங்க கிட்ட போயிட்டு நான் ப்ரொப்போஸ் பண்ணேன். வெயிட் பண்ணி பதில் சொல்றேன். நானும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். பட் இது வரைக்கும் பதில் வரல. அவங்க என்ன லவ் பண்றாங்களா இல்லையாங்கிறது எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கிளாரிட்டி. இந்த காதல்ல ஒன் சைட் டபுள் சைட் அப்படின்லாம் எதுவும் கிடையாது. அது என்ன ஆம்லேட்டா என்ன ஒன் சைட் டபுள் சைட்லாம் சொல்றதுக்கு? காதல் அப்படிங்கிறது இரு மனங்கள் இணைந்து இசைந்து நிகழ்வது. நம்ம ஒருத்தங்களுக்கு மட்டுமே அப்படிப்பட்ட எண்ணம் தொடர்ந்து இருக்குது அப்படின்னா அதை முதல்ல காதல்னு வகைப்படுத்த வேணாம். ஏன்னா இந்த சமூகத்தில் நடந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு சில சம்பவங்கள் ஒருதலை காதல் அப்படிங்கிற ஒரு டேர்ம் பல ஜென்ரேஷனா அப்படியே அடுத்தடுத்த ஜென்ரேஷனுக்கு சொல்லி கொடுத்துட்டே இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு டேர்மை இனிமே குறைக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய முதல் எண்ணம். ஸோ இப்போ உங்களுடைய கேள்விக்கு வரேன். நீங்க காதலிச்சவங்க கிட்ட உங்களுடைய காதலை சொல்லிட்டீங்க. அவங்க கொஞ்சம் டைம் கேட்டிருக்காங்க. அந்த டைம் எவ்வளோ அப்படிங்கறத ஒரு டைம் பவுண்டா அவங்க சொல்லாம விட்டுட்டாங்க. அவங்களுடைய பதிலுக்காக நீங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. காத்திருக்கலாம், தப்பு கிடையாது. அது எந்த விதத்திலும் உங்களுடைய காதலை குறைக்காது. இன்னும் உங்களுடைய காதலை அதிகப்படுத்த தான் செய்யும். எப்போதுமே டக்குன்னு கிடைக்கிற பொருளுடைய மதிப்பு நமக்கு தெரியறது கிடையாது. அதனால காத்திருந்து ஒரு பொருள் கிடைக்கிறது தப்பே கிடையாது. இது பொருளுக்கு மட்டுமல்ல, நபர்களுக்கும் பொருந்தும். ஆனா அதே நேரத்துல காத்திருந்து ஒரு பொருள் கிடைக்கல, ஒரு நபர் நமக்கு சேரலங்கிறதுனால அவங்க வேற யாருக்குமே கிடைக்க கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை, ஒரு குரூரத்தை மனசுக்குள்ளார எக்காரணம் கொண்டும் வளர்வதற்கான சாத்தியங்கள் அந்த இடம் கூட கொஞ்சமும் கொடுத்துடாதீங்க. ஏன்னா இன்னைக்கு நிறைய சம்பவங்கள் இந்த மாதிரி ஒருத்தங்களுக்காக நான் ரொம்ப வருஷம் வெயிட் பண்ணேன், அவங்க நோன்னு சொல்லிட்டாங்க, அது என்னால தாங்கிக்க முடியல, ஒன்னு நான் என்ன அழிச்சுப்பேன் இல்லைன்னா அவங்கள அழிச்சுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்து அவங்க செயல்படும் போது அது இந்த காதல்ங்கிற வார்த்தையே ஒரு முடிவுக்கு கொண்டுட்டு வருது. அது மட்டும் தான் என்னுடைய ஹம்பிள் ரெக்வெஸ்ட் உங்ககிட்ட. ஸ்டே டியூன்ட். எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. எஃப்எம்னா ரேடியோ சரி 91.1. நான் உங்க ரேடியோ சரி லவ் கரு.